நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். போடா டேய், பவுலிங் பண்ணுடா. ஐயோ, என் முகத்திலேயே அடிபட்டுருச்சு. புடிடா அவங்கள. என் முகம் போச்சு. ஐயோ, முதலாளி பந்து அடிபட்ட இடத்த அமுக்காதரா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? கிடைச்சிருச்சு, பந்து கிடைச்சிருச்சு. கிரிக்கெட் விளையாடவா இங்க வந்த? என் உடம்பு மட்டும் சரியாகட்டும், முதல்ல நீ தான் வாங்க போற. பராக்கு பார்க்காம என்ன பிடிச்சி கீழே இறக்குடா. பார்த்து. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் முதலாளி? என்ன அங்க கூட்டிட்டு போடா. போதும், என்ன டார்ச்சர் பண்ணாத பாலா. உனக்கு இந்த வீடை வாடகை கொடுத்ததுக்கு அப்புறம் 4 தடவை நான் என் சாவுல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். 3-4 மாசம் வரைக்கும் ஒரு ஆரோக்கியமான ஆம்பளையா நான் இருந்தேன். இப்போ என்னோட நிலைமை என்னன்னு உனக்கு தெரியுமா? வேடிக்க பார்க்காம தூக்கி கொஞ்சம் காமிடா. டேய், வேஸ்டியே இல்லடா, சர்ட்ட. பாத்தியா, இடுப்புக்கு இப்ப பெல்ட் போட்டிருக்கேன். இதோட உதவி இல்லாம நான் நடக்கவே முடியாது. டேய், இறக்குடா. நாய்க்கு கழுத்துல பெல்ட், குரங்குக்கு இடுப்புல பெல்ட், 2 இடத்துலயும் பெல்ட் போட்டிருக்கிற ஒரே ஒரு ஆளு எங்க முதலாளி மட்டும்தான். முதல்ல இவன் என்ன அடிச்சான், அதுக்கப்புறம் உன்னோட புருஷன் வந்து என் கழுத்தை உடைச்சான். ஆட்டோக்காரங்க ஒரு கைய உடைச்சிட்டாங்க, இந்த கைய உன் புருஷனோட அண்ணன் உடைச்சான். இது எல்லாத்தையும் இங்க எதுக்காக வந்து சொல்றீங்க? என்ன இங்க இருந்து துரத்தி விட்டதுக்காக நீங்க தான முயற்சி பண்ணீங்க. நடந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்துல ஒரு முடிவு எடுத்துட்டு தான் நான் இங்க இருந்து போவேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீ இந்த வீட்டை காலி பண்ண மாட்ட. நான் இந்த வீட்டை வித்தரலான்னு முடிவு பண்ணிட்டேன். 50 லட்சம் ரூபாய்க்கு விற்கலான்னு இருக்கேன். உனக்கு வேணா கூட நீ இதை வாங்கிக்க. நாளைக்கான சாப்பாடுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் வாங்க முடியுமா? கல்ஃப்ல இருக்காருல, தம்பியும் வேலைக்கு போறான். அப்பாவுக்கு நல்ல புரோக்கர் பணம் கிடைக்குது. எல்லாரும் சேர்ந்து கொடுத்தாங்கன்னா 50 லட்சம் பெரிய விஷயமே கிடையாது. இதுக்காக நான் யார்கிட்டயும் கண்டிப்பா கையை நீட்ட மாட்டேன். பாலா, உனக்காக இத்தனை நாள் நீங்க தங்கியிருந்த காரணத்துக்காக உனக்கு 5 லட்சம் ரூபா குறைச்சிக்கிறேன். உனக்கு இஷ்டமா இருந்தா நீ யோசனை பண்ணு. இதுக்கப்புறம் நீயோ இல்ல உன் பிள்ளைங்களோ எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டீங்க. நானும் எந்த பிரச்சனையும் உங்ககிட்ட பண்ண மாட்டேன். சத்தியமா சொல்றேன், எந்த விஷயத்திலையும் என் மேல சந்தேகம்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாத. அடி வாங்கி நான் மறந்துட்டேன், நிறுத்திட்டேன். தப்பு பண்ற எல்லா வேலையும் நிறுத்திட்டேன். ஆட்டோக்காரங்கிட்டையும், அப்புறம் அந்த தடியங்கிட்டையும், அப்புறம் போலீஸ்கிட்டையும் சொல்லணும் இதுக்கப்புறம் என்ன டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு. இல்ல, நான் வரமாட்டேன். எனக்காக நீ அவங்கிட்ட மன்னிப்பு கேள்றா. இங்க பாரு, அவங்க கிட்டையும் என் கையில அடிபட்டதுனால எனக்கு பதிலா இவன் கேக்குறான். இவன் இப்ப திரும்ப கிடைச்சதுனால போலீஸ்காரங்க அடியில இருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன். இனிமே என் சைட்ல இருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் கண்டிப்பா தோத்து போயிட்டேன். பாலா, நீயும் எல்லாத்தையும் மறந்துடணும். இந்த வீட்டை வாங்குறத பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணு. முதலாளியால சுத்தமா முடியல. இன்னும் இந்த காலு மட்டும்தான் பாக்கி இருக்கு. அதையும் யாரையாவது வச்சு உடைச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த அசிங்கமான முகத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பே இருக்கு. போலாம் முதலாளி. முதலாளி, இந்த பந்தை என்ன பண்ணட்டும்? குழந்தைகிட்ட குடுறா. சரிம்மா, நாங்க கிளம்புறோம்.
மெதுவா. டேய் நல்லா புடுறா. பிடிச்சிட்டு தான் இருக்க முதலாளி. நாம ஒரு ஆம்புலன்ஸ்ல தான் வந்திருக்கணும். டேய் என் வாயில ஏதாவது வந்துற போகுது. இல்ல கண்டிப்பா நமக்கு அது ஒரு நாள் தேவைப்படும். காலை மெதுவா தூக்கி வைங்க முதலாளி. நமக்குன்னு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கிட்டா என்ன? டேய் பேசாம வண்டி எடுக்கிறியா? பாவமா நல்லா வசமா மாட்டினதுக்கு அப்புறம் பாவம் சொல்றேன். நீங்க அவங்கள வீட்டை விட்டு வெளியில அனுப்புவீங்கன்னு தான் நான் நினைச்சேன். அவளை நல்லா மாட்ட வைக்கணும். அதுக்கு தகுந்த எல்லா பிளானையும் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வரணும். இது நல்லா இருக்கே. நீங்க ரொம்ப அறிவாளி தான். மத்தவங்க நினைக்கிற மாதிரி நீங்க சாதாரண ஆள் கிடையாது. 2 குழந்தைங்களும் கூட்டிட்டு அவ இங்க இருந்து அழுதுட்டு போற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பிளானோட வரணும். அம்மா வந்து உட்காருங்க. நீ உட்காருமா. நீ உட்கார்ந்துட்டு அனிலா வந்து பரிமாற சொல்லு. அதெல்லாம் வேண்டாம். அக்கா வர சொன்னா சதீஷ் மாமாவும் ஓடி வந்து உட்காருவாரு. இல்லனா நீ உட்காருமா, நான் பரிமாறேன். நீங்க தான் கெஸ்ட், நீங்க சாப்பிடுங்க. ஆஷா நீ போய் அப்பாவை கூப்பிடு. நாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவரை வர சொல்லலாம்ல. இந்த சமயத்துல அப்பாவை நம்ம கூட இருக்க வைக்கணும். அதுக்கு நான் சில பிளான்கள் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீட்டை பங்கு பிரிக்கிறப்போ அப்பாவோட பேருக்கு எதுவுமே எழுதி வைக்கல. தேவையில்லாத யாராவது அவரை உசுப்பேத்தி விட்டு அப்பா மட்டும் கேஸ் ஃபைல் பண்ணாருன்னா ஒரு பங்கு அவருக்கும் கொடுக்க வேண்டியது வரும். அவரு அந்த மாதிரி பண்ணாம இருக்கணும்னா அவரை நாம கூட வச்சுக்கணும். நீ போய் கூட்டு ஆஷா. எனக்கு அவரும் ஒரு போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் பார்த்தாலே அருகுருப்பா இருக்க. இவர் தான் உங்க அப்பான்னு சொல்லி இந்த மனுஷனை நான் எப்படி மத்தவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறது? அப்படி 4 பேர் கூட ஃபங்க்ஷன் வச்சா அவர் வரமாட்டாரு. அங்க வரமாட்டாரு, இங்க வந்தா சொல்லணும்ல. அந்த மனுஷன் கிட்ட கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்க சொல்லுங்க. அந்த ஆளை பார்த்தாலே பைத்தியக்காரன் தான் தோணும். மாமா உட்காருங்க. உங்களுக்கு பசிக்குதுன்னு உங்க முகத்திலே தெரியுது. உட்காந்து சாப்பிடுங்க. என்ன பண்ணிக்கிறீங்க? உட்காந்து சாப்பிடுங்க. உட்காருங்க மாமா. ஆமா, இன்னைக்கு என்னம்மா சாப்பாடெல்லாம் பலமா இருக்கு? இன்னைக்கு ஏதாவது விசேஷமான நாளா என்ன? இதை விட அருமையான சாப்பாட்டை எங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்க தினமும் சாப்பிடுறாங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே இங்க என்னத்தை சமைக்கிறீங்கன்னு தெரியுது. நான் தான் இவகிட்ட சொன்னேன், குறைஞ்சது 7 காய்கறிகள் கூட இல்லாம நீ சாப்பிட கூடாதுன்னு. இத கூட சமைச்சு சாப்பிடாம எப்படிதான் இவங்க இவ்வளவு நாளா இங்க இருந்தாங்களோ தெரியல. குடும்பத்துல இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசத்தை காட்டும் போது குழம்பு இல்ல பழைய ரசம் கொடுத்தா கூட அதை நம்ம சாப்பிடலாம். அப்ப பழைய ரசத்தை உங்களுக்கு தரவா? அம்மா இப்படிதான் வெகுளியா பேசுவாங்க. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க மாமா. அத்தா நீங்க ஏன்ச்சீங்க? எனக்கு போதும், வேண்டாம். ஐயோ, அவங்களுக்கு வயசு கம்மி இல்ல, அதான் பசிக்கல போல இருக்கு. அம்மாடி இந்த குழம்பையும் கொஞ்சம் ஊத்துமா. வாய்க்கு ருசியா இருக்கிற
சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ஆ. என்னங்க ஐயோ என்னங்க ஆச்சு? என் சாரி எடுத்து வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்ததுனால ஏகப்பட்ட கொசு வருது. எல்லாம் என் உடம்புல வந்து உட்கார்ந்து ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்கு. ரத்தம் இருக்கிற இடத்துல உறிஞ்சாதானே ரத்தம் வரும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எந்த வேலையும் செய்யாம என் உடம்புல ரத்தத்தை சேர்த்து வச்சிருக்கேன். அது இந்த கொசுக்கு தெரியல பாரு. நீ போய் சாப்பிட எடுத்து போய் நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். பாருங்க அங்க ஆஷாவோட அம்மா இருக்காங்க. என்ன பிரச்சனை? அவங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக தான் மாமாவை கூப்பிட்டு வயிறு நிறைய சாப்பாடு போடுறாங்க. அப்பாவுக்கா? அப்படின்னா நான் அதை பார்த்தே ஆகணுமே. இது பாருங்க இப்போதைக்கு அங்க போக வேண்டாம். என்ன குழம்புன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? போக வேண்டாம்னு சொன்னா போக வேண்டாம். சுமேஷும் ஆஷாவும் போட்டி போட்டுட்டு மாமாக்கு பரிமாறுறாங்க. அப்படி இருக்கும்போது நாம அங்க போக வேண்டாங்க. சாப்பாடு போடுறாங்கன்னா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு பிளான் நிச்சயமா இருக்கு. அப்பாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு நம்மளை இந்த வீட்டை விட்டு துரத்தத்தான் அவங்க ஏதோ பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மாமா ஒத்துப்பாரா என்ன? பாரு, சரக்கு, பொண்ணு, பணம், சாப்பாடு, இந்த நாள்ல எதையாவது ஒன்றை யூஸ் பண்ணி யாரை வேணாலும் வீழ்த்திடலாம். அதை ஞாபகம் வச்சுக்க. நான் முதல்ல சொன்ன 3 விஷயத்தால அப்பாவுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. மீதி இருக்கிறது சாப்பாடு. வேலைக்கு சரியான சாப்பாடு இல்லாம பிச்சைக்கார மாதிரி சுத்திட்டு இருந்த அப்பாவை கூப்பிட்டு இவங்க நல்ல சாப்பாடு போடுறாங்கன்னா அந்த சாப்பாட்டை சாப்பிட்டதுனால அப்பா அவங்க மேல நன்றியா இருப்பாருல்ல. ஒருவேளை மாமா அவங்க கூட சேர்ந்துட்டா நாம என்ன பண்றது? யாரு என்ன பண்ணாலும் அதை உடைக்கிறதுக்கு ஒரு அஸ்திரம் இருக்கு, அம்மா. அப்பா அவங்க கூட சேர்ந்துட்டா நம்ம அம்மா கூட சேர்ந்துருவோம். அத்தை இது வரைக்கும் பிடி கொடுக்கவே இல்லையே. ஏண்டி, ஆஷாவோட அம்மா இங்க வந்து அதிகாரம் பண்றதை கேள்விப்பட்டதுமே அம்மா அவ்வளவு கோவப்பட்டாங்க. இது ஒண்ணு போதும் அம்மாவை நம்ம வழிக்கு கொண்டு வரதுக்கு. அம்மாவை வழிக்கு கொண்டு வர இன்னொரு ஐடியாவும் நான் வச்சிருக்கேன். நமக்கான நேரம் வரும்போது நான் அதைத்தான் கண்டிப்பா யூஸ் பண்ண போறாங்க. நீ இதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அப்பதான் உன் முடி நல்லா வளரும். இப்ப மச்சம் இருக்கா? என்ன மச்சம்? முதுகுல ஒரு மச்சம் இருந்ததே. இதோ இந்த இடத்துல தான் ஒரு மச்சம் இருந்தது. உனக்கு எங்க இருந்து தான் அந்த மச்சம் கிடைச்சது? இது என்னோட சுபாவம் மேடம். ஏதாவது ஒண்ணு என் மனசுல பதிஞ்சிச்சுன்னா அதை பத்தி மட்டும் தான் மேடம் நான் நினைச்சிட்டு இருப்பேன். அதுக்கான உண்மை தெரியற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது மேடம். எனக்கு நல்லா தெரியும். குழந்தையா இருக்கும் போதே கல்யாணியோட முதுகுல இதோ இந்த இடத்துல தான் ஒரு மச்சம் இருந்தது. ஹாஸ்பிட்டல்ல வச்சு குழந்தைங்க மாறி போற பல சினிமா கதையெல்லாம் இருக்கு மேடம். அதனால நான் இதை நல்லா கவனிச்சேன். ஒரு வாட்டியும் நர்ஸுங்க குழந்தைங்களை குளிப்பாட்டி கொண்டு வரும்போது நான் முதல்ல என்ன பாப்பேன்னா இந்த மச்சம் இங்க இருக்கா இல்லையான் தான். இருந்தாலும் அது எங்க போச்சு? இரு பாக்குறேன். ஒரு நிமிஷம். பாத்தீங்களா, ஒரு மச்சம் இருந்ததுக்கான எந்த அடையாளமும் இங்க இல்ல. மச்சம் காணாம போனதுல உங்களுக்கு எந்த வருத்தம் இல்லையா மேடம்? அத குடுங்க பாட்டி போதும். ஏண்டி லாலி, அங்க மச்சம் இருந்தா என்ன இல்லனா என்ன? எப்ப பார்த்தாலும் மச்சம். மேடம், நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது உண்மை இருக்கா இல்லையான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. நீ பேசுறதெல்லாம் கேட்க எனக்கு கொஞ்சம் கூட டைம் இல்ல. மேடம், நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க மச்சம் கொஞ்ச நாள் கழிச்சு காணாம போயிடும்னு. அடிக்கடி எனக்கு நெட்ல டாக்டருங்க பேசுறத நான் கேட்டிருக்கேன். அதுல ஸ்கின் டாக்டர் என்ன சொல்லிருக்காருன்னா, பிறக்கும் போது இருக்கிற மச்சம் எப்பவும் மறைஞ்சு போகாதுன்னு சொன்னாரு. இதோ இங்க பாருங்க மச்சம். இதுதான் நீ ஏற்கனவே காட்டிட்டல. அப்புறம் கால் முட்டிலையும். வேணாம் விடு. வளரும் போது மறைஞ்சு போகுனா அது மறைஞ்சு போயிருக்கணும்ல, இப்பவும் இருக்கே. கல்யாணியோட முதுகுல ஒரு மச்சம் வேணும்னு உனக்கு ஆசையா இருந்ததுன்னா ஒரு மச்சத்தை ஒட்ட வச்சிடு. அப்படி டூப்ளிகேட்டா உருவாகுற மச்சம் கிடையாது, ஒரிஜினலா இருக்கணும். அது இப்ப காணாம போயிருக்குன்னா அதை இப்ப நம்ம தேடி கண்டுபிடிச்சாகணும். இங்க பாரு லாலி, அவ பிறந்ததுல இருந்தே அங்க ஒரு மச்சம் பார்த்ததே இல்ல நானு. இதுக்கப்புறம் இத பத்தி பேசுதுன்னா என் பக்கத்துல வராத. இருந்தாலும் அங்க இருந்த மச்சம் மறைஞ்சு போகுமா என்ன? இல்ல, கண்டிப்பா இல்ல. இருந்தாலும் அந்த மச்சம் அது கண்டிப்பா மறைஞ்சு போகாதே.
சூழ்ச்சி நடந்திருக்கு. அந்த மச்சம் இல்ல. தலை முழுக்க ஈரும் பேணும் தான் இருக்கு. தல்ல இருந்தா எனக்கும் வந்திருக்கு. என்னுடைய தலையில எதுவுமே இல்ல. உங்களோட தலையில எதுவுமே இல்லைன்னு தயவு செஞ்சு நீங்க சொல்லாதீங்கம்மா. பேசாம ரெடி. இதுக்கு முன்னாடி சின்ன பொட்டா இருந்த மரம் இது இப்ப பெருசாயிடுச்சு. முடி மறைச்சிருக்கும் போது கண்டிப்பா யாரும் பார்க்க மாட்டாங்க. சண்டே அவுட்டிங்க்கு எங்க வரலாம் டிசைட் பண்ணோம். அதனால தானே உங்க எல்லாருமே என்னால பார்க்க முடியுது. வினு எங்க? வீட்ல தான் எங்கேயாவது இருப்பான். அந்த ஹீரோவை நான் இன்னைக்கு பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் இல்ல, நீ சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நியூஸ் சொல்ல வந்தோம். கொஞ்சம் செலவாகும். என்ன விஷயம்னு சொல்லு. அதுக்கப்புறம் தானே செலவு பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணணும். நீ அப்படியெல்லாம் ஒன்னும் சொல்ல வேண்டாம். போன்ல சொல்ல வேண்டிய விஷயத்த நேர்ல வந்து சொல்லும்போது கண்டிப்பா கொஞ்சம் செலவாகும். சரி ஒத்துக்கிறேன். ஆனா செலவு பண்ற பணத்தை நீ கண்டிப்பா எனக்கு லோனா தான் தரணும். இத பிரச்சனையே. சரி வா சொல்றேன். வாங்க. ஜித்து அண்ணா நல்லா இருக்கீங்களா? உள்ள வாப்பா. நீங்க உள்ள என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும்பா. அப்ப எதுக்காகப்பா நான் வரணும்? கார் சாவி கொடுங்கப்பா. அது சரி. அகிலா, நீதான் இவனை பாத்துக்கணும். கார்ல இருந்துட்டு பாட்டு கேளுங்க. இவகிட்ட காட்டுறேன்னு சொல்லி காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டக்கூடாது. அகிலா, இவன் வண்டி எதுவும் ஸ்டார்ட் பண்ணா என்கிட்ட வந்து சொல்லிடணும். வா அகிலா. நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் படிக்கிறதுனால அங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சின்னதா தப்பு பண்ணா போதும் உடனே பனிஷ்மெண்ட் பெனால்ட்டி கொடுத்துருவாங்க. கொஞ்சம் கூட ஃப்ரீடமே இல்லை. ஜித்தண்ணா நீங்க எங்க ஸ்கூலுக்கு வந்துருங்க. அங்க எப்பவும் ஜாலியா இருப்போம். படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிக்கலாம். எப்பவுமே படிப்பாங்களா? கொஞ்சமாவது விளையாடணும், அப்பதான் சூப்பரா இருக்கும். விளையாடுறதா இருந்தா நீங்க எங்க ஸ்கூலுக்கு வராதீங்க ஜித்து அண்ணா. நீங்க அந்த மாதிரி பண்றது எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. ஏண்டி நீ எதுக்காகடி இவன் கிட்ட பேசுற? இவர் நம்மளோட பிரீத்தி ஆண்டியோட பையன் தானே. அதுக்காக இங்க வந்து நிக்கணுமா? பா, இவனுக்குலாம் ஒரு பாட்டு ஒரு கேடா. நீ இவன் கூட பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. மரியாதையா உள்ள போடி. ஏண்டி உள்ள போன்னு சொல்றல? இப்போ என் அக்கா கிட்ட இதுக்கப்புறமும் நீ திரும்ப பேசுனா இந்த காரோட கண்ணாடியை நான் கள்ளத்துக்கு போட்டு உடைச்சிருவேன். நான் ராஜேஷ்குமாரோடைய நாவல் படிக்கும்போது முதல்ல 3 பேஜ் படிச்சதுக்கு அப்புறம் சஸ்பென்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கடைசி பேஜ் படிக்கிறவ தான் நான். அது இவளுக்கு நல்லாவே தெரியும். என் பிபி இன்க்ரீஸ் பண்ணாம என்ன விஷயம்னு சொல்ல பிரீத்தி. சொல்லுமா. இந்த விஷயத்தை பத்தி நீங்க தானே எல்லார்கிட்டயும் பேசுனீங்க. அப்போ நீங்களே சொல்லுங்க. பாலா, உனக்கு ஒரு வேலை வேணும்னு கேட்டிருந்தல்ல, அது ரெடியா இருக்கு. வேலை எங்கன்னு கேளு. ஃபினான்ஸ் கம்பெனில வேலை விஷயமா நேத்து நாங்க வரும்போது சொல்லியிருந்தோமே, அங்கதான். இதுக்கப்புறம் வேலை இல்லைன்னு என்கிட்ட சொல்லாத. நான் வாக்க காப்பாத்திட்டேன். காலையில பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு போலாம். பசங்க ஈவினிங் வரதுக்குள்ள நீ வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். நீ பண்ண இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நீ அதை அவ்வளவு சீக்கிரம் தீர்க்க முடியாது. 2 மாசத்துக்கு உனக்கு 9,000 ரூபாய் சேலரி கொடுப்பாங்க. வேலையெல்லாம் கத்துக்கிட்ட பிறகு 3வது மாசத்துல இருந்து உனக்கு 16,000 ரூபாய் வந்துடும். என்ன, ஓகே தானே? திங்கக்கிழமை ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டே அப்போ நம்ம 2 பேரும் ஒண்ணா போலாம். நீ வாழ்க்கையில முன்னேறதுக்கு இப்போ ஒரு இடம் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் நீ கவலைப்படாத.
வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.